வெல்கம் டு இணையதகையில் இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின் டிஸ்கஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் டிஸ்கஸ் ஏன்னா இன்னைக்கு தேதி வந்து 11, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. 16 ஃபீல்ட் டெஸ்ட் எக்ஸாமு. ஃபீல்ட் டெஸ்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய நம்ம கேண்டிடேட்ஸ்க்காக தான் இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து போட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படிங்கிறது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும், எப்படி அதை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும், அதான் முக்கியம். ரைட்டான ஆன்சர் தானே. ரைட் ஆன்சர் வில் கிவ் ரைட் மார்க்ஸ். ஏன்னா இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிபிடி எக்ஸாம் நடந்துட்டு டிஏக்கு நடந்து பிக்கு நடந்துட்டு இருக்கு. ஐடி புரிய எக்ஸாமுக்கு வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், சரிங்களா. டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்க போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ் இருக்கு இல்லைங்களா, ஜிஎஸ் வந்து ஓஎம்எல்லாம் எழுத போறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சிஸ்டத்தை பாஸ்வேர்டு போய் கிளிக் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வரிசையாக இருக்கும், 4 ஆப்ஷன் கீழே இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும், மாற்றி பண்ணிடக்கூடாது. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் சென்டருக்கு போனோடனே எப்படி ஹவு டு யூஸ் த கம்ப்யூட்டர் இன் சிபிடி எக்ஸாம்ஸ், இன் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம் சிபிடி பேஸ்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, எப்படி நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்றது, ராங் ஆன்சர்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள அதை மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. அதை சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன்ங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி அதுக்கு ரைட் ஆன்சர் பண்றது, ஆன்சர் எப்படி நம்ம ரைட் ஆன்சர் எப்படி சூஸ் பண்றது, அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போட்டிருக்கோம். ஏற்கனவே நிறைய டைம் போட்டிருக்கோம். இந்த கிளாஸ் எடுத்துக்கும் போது ஆஃப்லைன் கிளாஸ்ல, இது ஆன்லைன் கிளாஸ்ல. இருந்தாலும் கடைசியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், நம்ம இங்கிலீஷ்ல டிஸ்கஸ் பண்ணணும். தமிழ்லேயே இருக்கும், உங்களுக்கு தமிழ் பாருங்க பயிலுக்குள்ள இருக்கும். நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், சொல்லிட்டு தமிழ்லேயே மீனிங்க சொல்லிடுறேன், சரிங்களா. The following material is not a conductor. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களில் எது மின்கடத்தா பொருள்? கண்டக்டர் மின்கடத்தக்கூடிய பொருள். இவங்க கேட்கறது இஸ் நாட் ஏ கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது மின்கடத்தா பொருள், சரிங்களா. நல்லா கவனிக்க. இஸ் நாட் ஏ கண்டக்டர், மின்கடத்தா பொருள். இது கொடுக்குற ஆன்சர்ல மின்கடத்தா பொருள் இது காப்பர், தாமிரம், அலுமினியம், சில்வர், கிளாஸ், கிளாஸ்னா கண்ணாடி, சில்வர்னா வெள்ளி, அப்படியே 4 ஆன்சர் இருக்கு. இதுல கூறிய கொடுத்துருக்க 4 ஆன்சர்ல எது இன்சுலேட்டர்னு கண்டுபிடிக்கும், மின்கடத்தா பொருள் கண்டுபிடிக்கணும்னா காப்பர் நல்லாவே மின்சார கருதம், அதனால இது வந்து ஆன்சர் கிடையாது. அலுமினியம் மின்சார கருதம், இது ஆன்சர் கிடையாது. சில்வர் நல்லா மின்சார கருதம், அதனால இது ஆன்சர் இல்ல. இவங்க கேட்கறது இன்சுலேட்டர் தான் கேட்கறாங்க, மின்கடத்தா பொருள் தான் கேட்கறாங்க. சோ இப்போ ரைட் ஆன்சர் அப்படின்னா கிளாஸ், கண்ணாடி என்பதுதான் ரைட் ஆன்சர். சி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஹெச்வி லைன்ல, ஹெச்வி ஹை வோல்டேஜ் பார்த்துருக்கோம். டிரான்ஸ்மிஷன் லைன்ல கிளாஸ் வந்து இன்சுலேட்டரா பயன்படுத்துறாங்க. ஸ்ட்ரிங் டைப் இன்சுலேஷன், சஸ்பென்சர் டைப் ஸ்ட்ரிங் உடைய இதுல வந்துட்டு இருக்கும். மேல ஒரு கனெக்டர், கீழே ஒரு கனெக்டர், ரெண்டையும் ஜாயின் பண்றதுல இந்த சஸ்பென்ஸ் டைப் இன்சுலேட்டர், கிளாஸ் இன்சுலேட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கும். எனவே இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து கிளாஸ். கிளாஸ் என்பதுதான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுமா? So next question வாங்க. In which material having the conducting capacity? கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 பொருள்களில் எது மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள், மின்சாரத்தை கடத்தும் திறமை பெற்றது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 பொருள்களில் மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறமை பெற்றது, மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள் இது, மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள் இது அப்படிங்கிறதா அதனுடைய தமிழ் மீனிங்கே, சரிங்களா. மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. பார்ஸ்லின் ஒரு மெட்டீரியல், அது மின்சாரத்தை கடத்துமா? பிளாஸ்டிக்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியும். ரப்பரு, காப்பரு, அப்படின்னு 4 ஆன்சர் இருக்கு. பார்ஸ்லின் தமிழ் வந்து பார்ஸ்லின் தான். அது பிளாஸ்டிக், ரப்பரு, காப்பர்னா வாங்குறது தமிழ் சொல்லும்போது, ரப்பரு, பிளாஸ்டிக், இதெல்லாம் தமிழ் மணி இல்ல, அதை அப்படியே தான் சொல்லி பார்த்துருக்கோம். அதனால அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா கண்டக்டிங் கெபாசிட்டி, கண்டக்டர் எது கீழே கொடுக்கப்பட்டல, பார்ஸ்லின் கண்டக்டர் கிடையாது, இன்சுலேட்டிங் மெட்டீரியல். பிளாஸ்டிக் இன்சுலேட்டிங் மெட்டீரியல், ரப்பர் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஆக ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் தான் நன்றாக மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள். இந்த கொஸ்டின் டிஸ்கஸ்ல அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இடையில ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவது இந்த கேள்விகள் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல வந்து
இப்ப நம்ம பாக்குற கொஸ்டினை பொறுத்த மட்டும் 3 இன்சுலேட்டிங் மெட்டீரியல், ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல். அதனால நம்ம வந்து இதெல்லாம் இல்லை, இது உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4மே ஒன்றுக்கொன்று தொடர்புடையா இருக்கும், ஒன்றுக்கொன்று தொடர்புடையா இருக்கும். 4மே கண்டக்டிங் கெப்பாசிட்டியை பெற்றதா இருக்கும். குறைவான கண்டக்டிங் கெப்பாசிட்டி, அதை விட அதிகமானது, அதை விட அதிகமானது, அதை விட அதிகமானது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100% மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள் எது? இந்த கொஸ்டினை ரிலேட்டடா சொல்றேன் நான். 100% கடத்தக்கூடிய பொருள் எது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தா அதுல எது பெட்டர்னு கண்டுபிடிக்கீங்க. சரிங்களா? ஆப்ஷன் எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம ஆப்ஷன் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஆப்ஷன் மாறி போச்சு, ஆப்ஷன் நான் படிச்ச ஆப்ஷன் வரல, நான் அங்க நம்ம எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் வேலைக்கு போறோம், அதுக்காக தான் பரிசு எழுதுறோம். அங்க போயிட்டு நான் வந்து படிச்ச கொஸ்டின் வரல, அதனால நான் பரிசை சரியா வேலை கொடுக்க மாட்டாங்க. இதை சொன்னா வேலை கொடுக்க மாட்டாங்க. படிச்ச கொஸ்டின் வரலங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஏ டு இசட் கம்ப்ளீட்டா படிச்சு போகணும். எந்த கொஸ்டின் எந்த மூலையில இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் சரியான ஆன்சர் பண்ண தயாரா இருக்கணும். நெகட்டிவ் மார்க் கொண்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ சரியான ஆன்சரை மட்டும்தான் நீயே கை வைக்கணும், கிளிக் பண்ணணும் சிஸ்டத்துல. இந்த கொஸ்டின் டவுட்டா இருக்குது, தெரியல, அப்படியே விட்டுருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா தவறான ஆன்சர் நீங்க கிளிக் பண்ணி அது மைனஸ் மார்க் போறதை விட அதை டச் பண்ணவே இல்லை அப்படின்னாக்க ஒழுங்கா வரக்கூடிய மார்க்காக வந்துட்டு இருக்கும். ஒழுங்கான ரைட்டான ஆன்சர் அப்படிங்கிறதுக்காக உரிய மார்க்கா வந்துட்டு இருக்கும். அதனால சரியா தவறான ஆன்சர் தெரியுது, ஆன்சர் தெரியல, இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க போய் அதை அட்டன் பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, 3வது கொஸ்டின், இன் விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் டு டிசைன் ஏ கோர் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். கீழே ஒரு 4 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட பொருள்களில் டிரான்ஸ்ஃபார்மரின் கோரை வடிவமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் எது? தெளிவா புரிஞ்சுட்டீங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் கோரை வடிவமைப்பதற்கு தேவைப்படும் பொருள் எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களில் டிரான்ஸ்ஃபார்மரை வடிவமைப்பதற்கு பயன்படக்கூடிய பொருள் எது? இது தமிழ் மணி இருக்கு. சரிங்களா? சிலிக்கான் சீலு, அயன் சீலு, மைல்டு சீலு, கார்பன் சீலு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கார்பன் சீல் இருக்குமா? கார்பன் சீல் இருக்காது. என்ன கார்பன் சீலு இதை வடிவமைக்க பயன்படாது. மைல்டு சீலும் பயன்படுது, ஃபேப்ரிகேஷன்ல பயன்படுது. கார்பன் சீலு கார்பனோட செய்யறதுக்கு பயன்படுது. இதெல்லாம் என்ன இந்த கிரைண்டிங் இருக்கு இல்லைங்களா, அது செய்ய பயன்படுது. கார்பன் சீலுங்கிறது, மைல்டு சீலுங்கிறது ஃபேப்ரிகேஷன்ல பயன்படுது. அயன் சீலும் கிடையாது. சரிங்களா? அப்ப சிலிக்கான் சீல் தான் ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் क्वेश्चन. எல்லாமே சீல் வந்திருக்குதுல. என்ன இந்த ஆன்சரை பொறுத்த மட்டும் எல்லாமே ஸ்டீல் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம ஒரு குழப்பம் வரலாம், ஒருவேளை அயன் ஸ்டீலா இருக்குமா, ஒருவேளை மைல்டு ஸ்டீலா இருக்குமா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படிங்கிறது சிலிக்கான் சீல் மெட்டீரியலா தான் செய்யப்படுது. சிலிக்கான் சீல் மெட்டீரியல் செஞ்சதான் எட்டிக்கல் லாஸை குறைக்க முடியும். எட்டிக்கல் லாஸை குறைக்கலாங்க, லாஸ் அதிகமாடி எஃபிஷியன்சி குறைஞ்சு போடும். இது மாதிரி விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம இது ரிலேட்டடா வரும் பொழுது அந்த சிலிக்கான் ஸ்டீல் லேமினேஷன் எதுக்கு பயன்படுது? எட்டிக்கல் டேப்பை குறைக்கிறதுக்கு. இதை பேஸ் பண்ணி இன்னொரு கேள்வி கேட்கலாம். கரெக்டுங்களா? சொல்லக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்த மாதிரி அது ரிலேட்டடா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அல்லது சிலிக்கான் ஸ்டீல் லேமினேஷன் எங்க பயன்படுது, எந்த லாஸை குறைக்க பயன்படுது அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ரைட்டுங்களா? அதனால ஒரு விஷயம் அப்படின்னாக்க, ஒரு கான்செப்ட் அப்படின்னாக்க, டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு வரும்பொழுது தெளிவு கூட தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஸ்டினை எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுமா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிலிக்கான் சீல் என்பதுதான் ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறாங்க. அதாவது 2 வைண்டிங்னா பிரைமரி வைண்டிங் ஒன்று, செகண்டரி வைண்டிங் ஒன்று. அதான் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ஆகுது என்பதுதான் கேள்வி. 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் என்பது எந்த வகையான பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ஆகுது? 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யும் பிரின்சிபல். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யும் பிரின்சிபல் எது என்பதுதான் கேள்வி. சரிங்களா? செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் எஃபெக்ட், தெர்மல் எஃபெக்ட். செல்ஃப் இண்டக்ஷனா தன்னைத்தானே தூண்டிக் கொள்ளுதல். செல்ஃப் இண்டக்ஷன் தன்னைத்தானே தூண்டுதல்.
மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னா ஒன்றை ஒன்று தூண்டுதல், ஒன்றை ஒன்று தூண்டியதான் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ மேக்னெட் எஃபெக்ட்னா காந்த விளைவு, தெர்மல் எஃபெக்ட்னா வெப்ப விளைவு. ஸோ இது மாதிரி ரெண்டு தொடர்புடையதா இருக்கும், ரெண்டு தொடர்புடையதே இருக்கும். இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. தொடர்புடையதே கேட்டோம்னாக்கா குழப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கு அது மாதிரி கேட்கலாம். தொடர்புடைய ரெண்டு, தொடர்பு இல்லாத ஒண்ணு, அது மாதிரி கூட கேட்கலாம். ஆன்சர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒண்ணு ரைட் ஆன்சர். ஆப்ஷன் எப்படி எத்தனை கொடுத்துக்க 4 ஆப்ஷன் இருக்கும், அந்த 4 ஆப்ஷன் ஒண்ணுதான் ரைட்டு, 4 ரைட்டு கிடையாது. ரைட்டுங்களா? ஆக டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது பிரைமரி வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கும், பிரைமரியில் இன்புட் கொடுப்போம், செகண்டரியில் அவுட்புட் இருக்கும். பிரைமரியில் கொடுக்கக்கூடிய இன்புட் ஆனது செகண்டரிக்கு இன்டியூஸ் செய்யப்பட்டு செகண்டரியில் அவுட்புட் இருக்கப்படுகிறது. ஆக மியூச்சுவல் இண்டக்ஷன் என்பதுதான் ரைட்டான ஆன்சர். ஒன்றை ஒன்று தூண்டுதல், பிரைமரிக்கு இன்புட் கொடுக்கணும், செகண்டரி அவுட்புட் கொடுக்கணும். இதுக்கு இடையில மியூச்சுவலி இன்டியூஸ் இஎம்எஃப் நடக்குதுங்க, இண்டக்ஷன் நடக்குது, மியூச்சுவல் நடக்குது, பிரைமரி கொடுத்து செகண்டரி எடுக்கிறது. ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். பி இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் காம்பவுண்ட் might be blown out if the UPS works on 2 volt 24 volt AC mains but does not operate battery. எல்லாம் கவனிங்க. UPS சிஸ்டம் இருக்கு நமக்கு. UPSங்கிறது டிசி ஏசியை மாதிரி கொடுக்குற சிஸ்டம். டிசி சப்ளைங்கிறது பேட்டரி சோர்ஸ் தான் எடுத்துக்கும். அந்த பேட்டரியை இது இப்போ யூபிஎஸ்சி பற்றி பேசும்பொழுது நம்ம இன்வெர்டர் பற்றி இங்கே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏசியை அதாவது டிசியை ஏசியை மாற்றி கொடுக்க இன்வெர்டரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூபிஎஸ் சிஸ்டத்தில் பேட்டரி ஒர்க் பண்ணல. யூபிஎஸ் சிஸ்டத்தில் பேட்டரி ஒர்க் பண்ணல. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்ட் வந்து ப்ளோன் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. ஏன்னா 240 வோல்ட் ஏசி மெயினில் வேலை செய்யும் பொழுது, யூபிஎஸ் வேலை செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருளானது துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இதாவது 230 வோல்ட் ஏசி மெயின் சப்ளையில் யூபிஎஸ் வேலை செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருள் துண்டிக்கப்பட்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்ட பொருள்கள் ஒன்று துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பேட்டரி வேலை செய்யவில்லை. இதான் மீனிங் இதுக்கு. இல்ல ஆன்சர் பாருங்க. பேட்டரி, சார்ஜர், ஃபியூஸ், இண்டிகேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேட்டரி ஒர்க் பண்ணல. அப்ப பேட்டரி எப்படி ஆன்சர் இருக்கும்? இருக்காது. சார்ஜர் சார்ஜ் டவுன் ஆச்சுன்னா சப்ளை வராது. இது கட் ஆச்சுன்னு சொல்றாங்களே, ப்ளோன் அவுட் ஆச்சு, அதனால இது சார்ஜர் ரிலேட்டடா வராது. ஸோ இண்டிகேட்டர்ங்கிறது கட் ஆகாது, ப்ளோன் அவுட் ஆகாது. ஸோ ஃபியூஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபியூஸ் போயிருச்சு, ஓவரோடு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, அதனால ஃபியூஸ் போயிருச்சு. ஸோ ஃபியூஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ரைட்ங்களா? ஃபியூஸ் காம்பவுண்ட் மைட் பி ப்ளோன் அவுட் இஃப் த யூபிஎஸ் ஒர்க் ஆன் 220 வோல்ட் ஏசி மெயின்ஸ் பட் டஸ் நாட் ஆபரேட் பேட்டரி. சரிங்களா? பேட்டரியில ஆப்ரேட் பண்ண முடியல. இது 24 வோல்ட் ஏசி வந்து போயிருச்சு. 24 வோல்ட் ஏசி தான் ஒர்க் பண்ண, அப்புறம் பேட்டரியில எப்படி சப்ளை இருக்க முடியும்? இன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அதனால இது மாதிரி கேள்விகளை வந்து கேட்கும் பொழுது அந்த ஆப்ஷன் என்னங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய. சரிங்களா? ஏறதணும் அப்படிலாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. ரைட் ஆன்சர் வில் கிவ் ரைட் மார்க்ஸ். ஏன்னா 1794 கோர்ஸ் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ண போறாங்க. சரிங்களா? 1794 அங்க இருக்கு, 20,000 அங்க இருக்கு. பாருங்க ரேஷியோ எப்படி இருக்குன்னு பாத்துங்க. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து எக்ஸாம்ல நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர் ரொம்ப ரைட்டா இருக்கணும். ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் பார்த்துருக்கோம். டெக்னிக்கல் பிளஸ் பார்ட் 2 டெக்னிக்கலு, பார்ட் 1 வந்து ஜிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ அதையே சாங்கா படிக்கணும். ஸோ இது ரெண்டையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு போடுவாங்க. கட் ஆஃப் மார்க் எவ்வளோங்கிறத சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டின் டிஸ்கஷன்ல ஒரு 5 கொஸ்டின் பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின் சேர்க்கல அடுத்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.